மோரை ஆவடியில் என் ஃபார்ம்ஸ்னு ஒரு 8 ஏக்கர் ஃபார்ம் லேண்ட் லான்ச் பண்ணியிருக்கோங்க. நம்குடியிலேருந்து சிட்டிலேருந்து ரொம்ப நியர்பை. ஹைவே நேஷ்னல் ஹைவேலேருந்து ஒரு 2.5 கிலோமீட்டர் தான். வண்டலூர் டு மீஞ்சூர் பைபாஸ்லேருந்து 2.5 கிலோமீட்ரு. கோயம்பேட்டிலேருந்து ஒரு 26 கிலோமீட்டர் தான் வரும். ஆவடி அம்பத்தூர்லாம் ஒரு 14 கிலோமீட்டர் தான் வரும். ரொம்ப நியர்பை ப்ராப்பர்ட்டி, ப்ரைம் ப்ராப்பர்ட்டி, ஆன் ரோடு. உங்களுக்கு 9600 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து அவைலபிள். 22 சென்ட்டு. நல்ல ப்ரைஸ்க்கு கோட் பண்ணுறோம். மார்க்கெட்டை விட பெட்டர் ப்ரைஸ் தான் நம்ம கோட் பண்ணுறோம். 2 இயர்ஸ் மெயின்டெனன்ஸ் ப்ராப்பராக பண்ண போகிறோம். நம்குடியில் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கோம். நம்குடியோட ப்ரீவியஸ் ப்ராஜெக்ட்ஸோட எடுத்து பாருங்கள். தோட்டத்தை வந்து சேல் பண்ணதுக்கப்புறம் எந்த அளவுக்கு அதை வந்து நாங்கள் பராமரிக்கிறோம் அப்படிங்கிறத பாருங்கள். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஃபார்ம்லேண்ட் வந்து நிறைய பேர் பண்ணுறாங்க. சேல் பண்ணும்போது நிறைய மேக்கப் பண்ணி சேல் பண்ணுவாங்க. ஆனால் ஆஃப்டர் சேல் அவங்க ப்ராமிஸ் பண்ணதெல்லாம் வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். பட் நம்குடியில் பொறுத்த வரைக்கும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங்ஸ். நீங்கள் வந்து நாங்கள் ரியல் எஸ்டேட்டாக இது ஃபோக்கஸ் பண்ணல. ஒன்லி ஃபோக்கஸ் ஆன் அக்ரிகல்ச்சர். எம்டி லேண்டை வந்து ஒரு தோப்பை மாற்றணுங்கிறது தான் எங்களுடைய விஷன். அதே மாதிரி எல்லாருக்கும் ஃபார்ம் லேண்ட் அப்படிங்கிறது தான் எங்களுடைய நோக்கமாக இருக்குது. அதனால உங்களுக்கு தோட்டத்தை வந்து சூப்பராக பராமரிக்கலாம். உங்களுக்கு இதில் வந்து ஒவ்வொரு தோட்டத்துலேயுமே வந்து ஒரு மல்டி லேயர் ஃபார்மிங் நம்ம பண்ணலாம். ஒரு லேயர் வந்து டிம்பர்ஸ் வைக்கலாம். ஒரு லேயர் வந்து அந்த டிம்பர்ஸ் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் பெப்பர் இல்லை வெண்ணிலா கொடிகளை நம்ம ஏற்றி விடலாம். ஒரு லேயர் வந்து கீரைகள், காய்கறிகள் பண்ணலாம். ஒரு லேயர் வேர்க்கடலை, அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் கொண்டு போகலாம். உங்களுக்கு ஃபென்சிங் போட்டிங்கன்னா அந்த ஃபென்சிங்கில் வந்து ட்ராகன் ஃப்ரூட் ஃபார்மிங் கொண்டு வரலாம். இந்த மாதிரி மல்டி லேயர்ஸ் ஃபார்மிங் வந்து பண்ண முடியும். எங்களுடைய முதல் தோட்டம், 2வது தோட்டம்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு நாங்கள் வந்து எஃபோர்ட் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது. இடத்த வந்து சேல் பண்ணதுக்கப்புறம் அதனுடைய வேல்யூவை எப்படி இன்க்ரீஸ் பண்ணணுங்கிறது தான் எங்களுடைய மெயின் இன்டென்ஷன். அதுக்காக தான் ஒர்க் பண்ணுறோம். இந்த இடம் வந்து உண்மையிலே ரொம்ப சூப்பரான ப்ராப்பர்ட்டி, ரொம்ப ப்ரைம். அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்து ஜஸ்ட் நீங்கள் ஆவடியிலலாம் இருக்கீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 15 to 20 கிலோமீட்டர்ஸில் இங்கே வந்து 20 மினிட்ஸில் இங்கே வந்துடலாம். 15 to 20 மினிட்ஸில் இங்கே நீங்கள் வந்துட முடியும். அப்போ வந்து என்ன ஆகுனா, நியர்பை இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து வீக்லி உங்கள் தோட்டத்தை வந்து நீங்கள் விசிட் பண்ணுறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா ரொம்ப லாங்காக இருந்ததுன்னா பண்ண முடியாது. பட் இங்கே அந்த ஆப்ஷன் இருக்குது, ரொம்ப குயிக்காக இருக்குன்னு. அதே மாதிரி நாங்கள் வந்து ஒரு ப்ரைவேட்டாக வந்து கேமரா செட் பண்ணி தரோம். ஸோ நீங்கள் எனி டைம் யூ கேன் ஆக்சஸ் யுவர் சைட். அதையும் நீங்கள் பண்ண முடியும். நிறையா எதிர்க்க பார்த்தீங்கன்னா, நம்ம தோட்டத்துக்கு எதிர்க்க பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பங்களா வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டுருக்காங்க. ஃபார்ம் ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ நம்மையும் இங்கே தோட்டத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி வேணும்னா நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுக்கலாம். இடம் அருமையாக இருக்குங்க. ப்ரைம். நீங்கள் எவ்ரி வீக் நீங்கள் நினச்சா டக்கு நீங்கள் வந்துட்டு போக முடியும். அந்த மாதிரியான ஒரு ப்ராப்பர்ட்டி. பைபாஸ் தான் ட்ராவல் பண்ண போகிறீங்க. ஜஸ்ட் பைபாஸ்லேருந்து வில்லேஜுக்குள்ளே ஒரு 2.5 கிலோமீட்டர் தான் வர போகிறீங்க. மற்றபடி கோயம்பேட்டிலேருந்து அண்ணா நகர் எல்லாமே உங்களுக்கு வெரி க்ளோஸ் டு திஸ் சைட். அதனால் ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.